ஒரு கோவில் கொடை மாதிரி, ஒரு ஊர் திருவிழா மாதிரி, ஒரு அரசியல் மாநாடு ஒரு மேடையை மட்டுமே ஊர் மக்களில் இருக்கவங்கள வந்து ஒரு வீக்கெண்டில் வந்து செலிப்ரேட் பண்ணி ஒரு பிக்னிக் ஸ்பாட்டாக மாற்றுறாங்கன்னா, இதுதான் ஒரு மக்கள் தலைவனுக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப். அது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் தெரியுது. ஸோ எக்ஸ்க்ளூசிவான பிங்க் ரூம்ஸ் அது விமன் ப்ரைவசிக்காக ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கலாம், இல்லை ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஒரு தேவைப்படலாம். விமன் மட்டும் உட்காரக்கூடிய பின்ஸ், அந்த கூண்டுகள் மாதிரி பாக்ஸாக பிரிஞ்சிருக்காங்களா, அதில் விமன் மட்டும் உட்காரக்கூடிய பின்ஸ் இருக்குது. 500க்கும் மேற்பட்ட மெடிக்கல் கேம்ப்ஸ், ஃபுல் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டோட ஃபுல்லாக மெடிக்கல் அட்டென்ஷன், ஒரு கார்டியோ அரெஸ்ட் வந்தாலும் பார்க்குற அளவுக்கு, ஒரு தெர்மல் கிராம்ப் வந்தாலும் பார்க்குற அளவுக்கான ஆயத்தமான 500 டாக்டர்ஸை கொண்ட மெடிக்கல் கேம்ப்ஸ். ஒவ்வொரு பின்னுக்கும் 8க்கு மேலே பைப்லைன் ஆர்ஓ வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. இதை தவிர 8 லட்சம் வாட்டர் பாட்டில்ஸ் ஏற்கனவே விநியோகம் பண்ணி வச்சாரு. போலீஸை பொறுத்த வரைக்கும் 3500 காவலர்கள், 2 போலீஸ் கமிஷனர், 10 எஸ்பி, 35 டிஎஸ்பி, 80 இன்ஸ்பெக்டர். ஒரு அரசர் வர்றாரு, ஒரு முதல்வர் வர்றாருன்னு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கு சார். நீ பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லைங்களா? மாநாடு மேடைக்கு அன்னைக்கு தான் வருவார்னு சொல்லப்பட்ட தளபதி ஆல்ரெடி மதுரையில் தான் இருக்காரு. KGF 2ல் ஃபர்ஸ்ட் சீன். அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த அளவுக்கு தளபதி அவர்களை கொண்டாட மதுரையே திரண்டு வந்திருக்கு. ஒரு சில பேர் சொல்கிறாங்க அழகரே ஆற்றுல இறங்குற மாதிரி இந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை மாநில மாநாடு பண்ணுறதுனால இவ்வளோ பிரம்மாண்டமா, இல்லை எலெக்ஷனை நோக்கி போகிறதுனால ஒவ்வொரு மாநாட்டுக்கும் இடையில இவ்வளோ பிரம்மாண்டம் காமிக்கணுமா? எவ்வளோக்கு எவ்வளோ மக்கள் வராங்களோ, ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ அது பிரம்மாண்டம் ஆகிடப்போகுது. பெரிய கூட்டம் வரும்போது அவங்களுக்கு தேவையான இடத்த 500 ஏக்கர் ஆரம்பித்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு இந்த 3-4 நாளில் ஒரு 200 சொச்ச ஏக்கரை வாங்கி பார்க்கிங்க்கெலாம் எக்ஸ்ட்ரா போட வேண்டிய அளவுக்கு அந்த மாநாடு பிரம்மாண்டம் ஆகிடும். திமுகவோட ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி என்னன்னா தாவேக்கா இருக்கட்டும் கூட்டணி போயிடக்கூடாது. அதிமுக என்னன்னா தாவேக்கா கூட்டணிக்கு வந்துட்டா மட்டும் போதும், எனக்கு வேறு யாரும் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து தாவேக்கா எந்த அன்னைக்கு போகுது, தாவேக்கா யார் தலைமையில் இருப்போம், தாவேக்கா வச்சு எப்படி பண்ண போகிறோன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த எல்லா கேள்விகளுக்குமான பதில் இருக்கலாம். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் தாவேக்காவின் ஆதரவாளர் திரு அனந்தஜித் அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேக்காவின் 2வது மாநாடு, 2வது மாநில மாநாடு 2.0 கடும் வேகத்தில் போயிட்டுருக்கு. பயங்கரமான நிறைய ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு எல்லா சைட்லேருந்து நியூஸ் வருது. வழக்கம் போல் தாவேக்காவை பற்றி பேசணும், தாவேக்காவுக்கு அதிகமாக நீங்கள் நின்று பேசணும்னா உங்களை விட்டு ஒரு ஆள் இல்லை. ஸோ தாவேக்கா இந்த ஏற்பாடுகள் எப்படி இருக்குது, என்னென்ன புது ஃபியூச்சர்ஸ் இறக்கியிருக்காங்க அந்த மாநாட்டில்? ஒரு சின்ன திருத்தம், கோடி கணக்கில் இருக்கிறாங்க, அவங்கள நானும் ஒருத்தன். ஓகே, நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறதால நான் இங்கே பேசுகிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். ஒன்றும் இல்லை பிரதர், மக்களுக்காக சிந்திக்கிற ஒரு தலைவர். முதல் மாநாடு பிரம்மாண்டமாக இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அதுலேருந்து என்னென்னலாம் கற்றுக்க முடியும், கற்றுக்கிட்டே இருக்கிறது தான் வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஒவ்வொரு விஷயத்துலையும் கற்றுக்குறாங்க. அந்த கற்றுக்கிட்டதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க மக்களுக்காக. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் தான் உங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இன்னும் பரபரப்பாக செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி. இன்னும் 25ன்னு சொல்லி 21 இழுத்துட்டு வந்து விட்டால் கூட இன்னும் 10 மடங்கு பிரம்மாண்டம் அதிகமாகுது. இன்னும் அழகாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, ஆர்வமாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்களே. ஒரு கோவில் கொடை மாதிரி, ஒரு ஊர் திருவிழா மாதிரி, ஒரு அரசியல் மாநாடு ஒரு மேடையை மட்டுமே ஊர் மக்களில் இருக்கவங்கள வந்து ஒரு வீக்கெண்டில் வந்து செலிப்ரேட் பண்ணி ஒரு பிக்னிக் ஸ்பாட்டாக மாற்றுறாங்கன்னா, இதுதான் ஒரு மக்கள் தலைவனுக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப். அது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் தெரியுது. அதில் நான் தெரிஞ்ச ஒரு 2-3 சொல்லலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். முதல் மாநாட்டில் வந்து இந்த தண்ணி கேன்ஸ் நிறைய இருந்தும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாமல் ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து விமனுக்கான கொஞ்சம் ப்ரைவசியான ரூம்ஸ் தேவைப்பட்டால் இல்லை, உமனுக்கு தனி பாக்ஸஸ், இந்த மாதிரி சில ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் அப்போ எதிர்பார்க்கல, அதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பட் அங்கே இருந்த வாலண்டியர்ஸ் அதை சேஃபாக ஹேண்டில் பண்ணாங்க. இந்த வாட்டி அதெல்லாமும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்க்ளூசிவான பிங்க் ரூம்ஸ் அது பேர். எதுக்கு? விமன் ப்ரைவசிக்காக. ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கலாம், இல்லை ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஒரு தேவைப்படலாம். விமன் மட்டும் உட்காரக்கூடிய பின்ஸ், அந்த கூண்டுகள் மாதிரி பாக்ஸாக பிரிஞ்சிருக்காங்களா, அதில் விமன் மட்டும் உட்காரக்கூடிய பின்ஸ் இருக்குது. அந்த இடத்துக்கு எக்ஸ்க்ளூசிவாக விமன் காவலர்கள் மட்டும் 500 பேரை போட்டிருக்காங்க. பெண் காவலர்களா இல்லை பெண் பவுன்சர்ஸ் போட்டிருக்காங்க. அரசாங்கத்துக்கிட்ட கேட்டு 500 பெண் காவலர்கள் அந்த இடத்த சுற்றி போட்டிருக்காங்க. 500க்கும் மேற்பட்ட மெடிக்கல் கேம்ப்ஸ், ஃபுல் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டோட ஃபுல்லாக மெடிக்கல் அட்டென்ஷன், ஒரு கார்டியோ அரெஸ்ட் வந்தாலும் பார்க்குற அளவுக்கு, ஒரு தெர்மல் கிராம்ப் வந்தாலும் பார்க்குற அளவுக்கான ஆயத்தமான 500 டாக்டர்ஸை கொண்ட மெடிக்கல் கேம்ப்ஸ். ஒவ்வொரு பின்னுக்கும் 8க்கு மேலே பைப்லைன் ஆர்ஓ வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. இதை தவிர 8 லட்சம் வாட்டர் பாட்டில்ஸ் ஏற்கனவே விநியோகம் பண்ணி வச்சாச்சு. பெர்மிஷன் வந்து 1.5 லட்சம் பேருக்கு கொடுத்ததால் 2 லட்சம் சேர்ஸ் போட்டிருக்காங்க. அது எப்படி 10% கூட்டத்தையாக தாங்குமான்னு எனக்கு தெரியலை.
போலீஸை பொறுத்த வரைக்கும் 3500 காவலர்கள், 2 போலீஸ் கமிஷனர், 10 எஸ்பி, 35 டிஎஸ்பி, 80 இன்ஸ்பெக்டர். ஒரு ஒரு அரசர் வர்றாரு, ஒரு முதல்வர் வர்றாருன்னா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கு சார். நீ பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லைங்களா? ஆனால் எனக்கு என்ன கேள்வினா, இந்த 3500 காவலர்கள் தான் தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லி நீங்கள் 25லேருந்து 21 கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்றத கேள்வி. ஏன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க. இவ்வளோ பண்ணாலும் அது 21 கொண்டு வந்தது வருத்தம் தான் உங்களுக்கு. கண்டிப்பாக நம்ம ஒன்று நினைக்கும் போது அது நீ பண்ணாதுன்னு சொன்னால் அது ஜனநாயகத்துக்கு விரோதமாக இருக்கு இல்லைங்களா? ஸோ இது மாதிரி பல வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய எக்ஸ்க்ளூசிவாக கேட்குறோம். அங்கே களத்தில் இருக்கவங்க பார்க்குறாங்க, சொல்கிறாங்க. எல்லாத்த விட முக்கியமாக மாநாடு மேடைக்கு அன்னைக்கு தான் வருவார்னு சொல்லப்பட்ட தளபதி ஆல்ரெடி மதுரையில் தான் இருக்காரு. ஆமாம், இன்னைக்கு மதுரைக்கு வந்துட்டதா அவர் மதுரையில் தான் இருக்காரு. என்னன்னா வந்து இங்கே இன்டெலிஜென்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் கிளம்பிட்டாரா, அஜித்குமார் வீட்டுக்கு எப்படி போகிறாரு, கவின்குமார் வீட்டுக்கு எப்படி போகிறாரு, எல்லா இடத்தையும் நோட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒன்னொன்றுத்துக்கும் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சிக்கு தான் இருக்குது. அதனால் இவங்க பார்க்காத நேரத்தில் பறந்து போயிட்டாரு. இன்னும் பல விஷயங்கள் இருக்குது, சிலதெல்லாம் சொல்ல முடியாது. KGF 2ல் ஃபஸ்ட்டு சீன் அந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். யூ மீன் ஹெலிகாப்டரில் வந்து அப்படி எதுவும் நான் சொல்லலை. நீங்கள் அப்படி தானே ஃபஸ்ட்டு சீன் என்ட்ரி நீங்கள் எதிர்பார்க்கலாம். பயங்கரமான என்ட்ரி. மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ரசிகர்கள் எப்படி வந்து கொண்டாடுவாங்களோ அப்படி இருக்கும் உங்களுக்கு. ஒரு பக்கம் அரசியல்லையும் இந்த எதிர்கட்சிகள் எல்லாரும் கண்ணில் விரலுட்டு ஆடுறதோட தம் பிள்ளைகள், தம் மக்கள், தன் தம்பிகள் எப்படி இருந்தால் கொண்டாட்டமாக இருப்பாங்களோ அதையும் பார்த்துப்பாங்க. கொண்டாட்டமாக இருக்க போகுது. சினிமா ஷூட்டிங் நடக்க போகுது. நடக்கும் உங்களுக்கு சினிமா ஷூட்டிங் எப்பயுமே. நீங்கள் கேமரா எடுத்து போறீங்களா? நீங்கள் கேமரா வேணா? சொல்கிறீங்க அப்படி தானே எல்லாமே நடக்குதுன்னா அப்போ அப்படி தான். லார்ஜர் தேன் ரியல் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சினிமா இஸ் லார்ஜர் தேன் லைஃப். இது லார்ஜர் தேன் சினிமாவாக இருக்க போகுது, ரியல் லைஃபாக இருக்கும் பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு தளபதி அவர்களை கொண்டாட மதுரையே திரண்டு வந்திருக்கு. ஒரு சில பேர் சொல்கிறாங்க அழகரே ஆற்றுல இறங்குற மாதிரி இந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை மாநில மாநாடு பண்ணுறதுனால இவ்வளோ பிரம்மாண்டமா, இல்லை எலெக்ஷனை நோக்கி போகிறதுனால ஒவ்வொரு மாநாட்டுக்கும் இடையில இவ்வளோ பிரம்மாண்டம் காமிக்கணுமா? இல்லைங்க, முதல்ல வந்து பிரம்மாண்டன்றது அரசியல் காலத்தை பொறுத்த வரைக்கும் சரி, எல்லா இடத்துலையும் சர்க்கார் படத்தில் ரொம்ப அழகான ஒரு டைலாக், என்னோட ஃபேவரட் டைலாக், விஜய் சார் டைலாக்னில் பொதுவாக சொல்கிறேன். பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், இல்லை வந்து மீடியாவாக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் பொதுவான விஷயம் பணம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். இல்லை, இவங்க எல்லாருக்கும் பொதுவான விஷயம் மக்கள் உங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையும் மரியாதையும் தான் உங்களுடைய இந்த ஸ்டேட்டஸ்க்கு காரணம்னு. ஸோ இந்த அரசியல் எல்லாத்தோட மக்களாட்சியில் மக்கள் தான் முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ மக்கள் வராங்களோ, ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ அது பிரம்மாண்டம் ஆகிடப்போகுது. பெரிய கூட்டம் வரும்போது அவங்களுக்கு தேவையான இடத்த 500 ஏக்கர் ஆரம்பித்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு இந்த 3-4 நாளில் ஒரு 200 சொச்ச ஏக்கரை வாங்கி பார்க்கிங்க்கெலாம் எக்ஸ்ட்ரா போட வேண்டிய அளவுக்கு அந்த மாநாடு பிரம்மாண்டம். பார்க்கிங் மட்டும் 7 இடத்துல பிளான் இன்னும் போயிட்டு இருக்கு. இப்போ புதுசாக இந்த கடந்த 2-3 நாளில் வந்து ஒரு 200 சொச்ச ஏக்கரை திரும்ப அந்த 504 ஏக்கர் இல்லாமல் வாங்கி அதெல்லாம் பார்க்கிங்காகவும் மற்ற அம்யூனிட்டிஸ்க்காகவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மக்களுடைய வரவு எவ்வளோ இருக்குன்னு தெரியும் போது அதுக்கான ஏற்பாடுகள் தான். இங்கே ஒன்றும் நம்ம வந்து வர்றவங்களுக்கு ஒன்றும் காசோ இதுவோ பண்ணலை. அவங்க வர்றதுக்கான இடத்தையும் அந்த சேஃப்டி பண்ணும்போது அது பிரம்மாண்டமாக உங்களுக்கு தெரியுது. ஸோ மக்கள் தான் பிரம்மாண்டம். மக்கள் தளபதி மேலே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த ஒரு பாசம், அதுதான் பிரம்மாண்டம். அண்ட் விஜய் அவர்கள், அதாவது தளபதி அவர்கள் பேச போகிற பேச்சு வந்து ஒவ்வொரு தடையுமே ஏதாவது ஒரு சின்ன சின்ன விமர்சனம் பண்ணுவாங்க. எதிர்கட்சியில் இருக்கட்டும், இல்லை அவர் சாராத கட்சியில் இருக்கட்டும், ஏதாவது ஒரு விமர்சனம் பண்ணுவாங்க. 3 நிமிஷம் தான் பேசினார், அதுக்கு மேலே அவரால் வெயிலில் நிற்க முடியல, அரை மணி நேரம் தான் போராட்டம், அதுக்கப்புறம் போராட்டத்தை முடிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் இருக்குது. என்ன பேச போகிறாரு, எவ்வளோ நேரம் பேச போகிறாரு, என்ன பேச்சு நடக்கும் அப்படின்ற ஒரு இது எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா எப்பயுமே எதிர்கட்சியை டைரெக்டாக தாக்க மாட்டான்னு ஒரு பயங்கரமாக விமர்சனம் பண்ணும்போது தான் ஒரு தடவை திமுகவை தாக்குனாரு, பாஜகவை தாக்குனாரு. இந்த தடவை எந்தெந்த பேச்சுகளுக்கெல்லாம் ரிப்ளை கொடுப்பாரு? இல்லை, முதல்ல வந்து அவர் வந்து யாரையும் தாக்கக்கூடாதுன்னு இல்லைங்க. அவர் வந்து ஒரு டெக்கோரம் ஃபாலோ பண்ணுறாரு. இங்கே இருக்கிற மாதிரி மற்றவங்க மாதிரி ஒரு அநாகரிகமான அரசியல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம மக்களுக்கு ஆரோக்கியமான கன்ஸ்ட்ரக்டிவான டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் நோக்கி போகிறோம். இதில் எல்லாரையும் தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணுறது என் வேலை இல்லை, நம்ம அதுக்காக வரல, நீங்களும் அதை பண்ணாதீங்கன்றதான் அவர் சொன்னார். பட் அதையே வந்து பேர் சொல்ல மாட்டாரா? பேர் சொல்ல பயம்லாம் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணும்போது பேர் தானே, சரி சொல்லியாச்சு போ, நான் யாரை எழுத்து வந்திருக்கணும் அதை தெளிவாக சொல்கிறேன், அதையும் மரியாதையோடவே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி காமிச்சார். அவ்வளோதான். அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ். ஒன்றும் அவர் சீமான மாதிரி அன்னைக்கு ஒன்று சொல்லிட்டு நீங்கள் மாற்றி பேசலை. ஸோ அது அவசியம் இல்லை, டெவலப்மெண்ட்டுக்காக வந்திருக்கோன்றாரு. இல்லை பேர் சொல்ல பயப்படுறாரு, கள்ள கூட்டணின்னா சரி பேர் தானேப்பா சொல்லிடுறேன், எல்லாரும் பேரையும் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டார். அது அவ்வளவுதான். இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து எலெக்ஷனுடைய ஒர்க்ஸை கிக் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு இடம். ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு எலெக்ஷன் சம்பந்தமான மக்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ, நம்ம வந்தால் என்ன பண்ணுவோன்னு மக்களுக்கு இருக்கு இல்லையா, அதை எந்த இடத்துல சொல்கிறது யார், மெசஞ்சர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த மெசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றத விட சொல்கிறது யார், எங்கே சொல்கிறோம், அது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி இந்த எலெக்ஷனுடைய அந்த களத்தோடைய நிலையவே புரட்டி போடக்கூடிய ஒரு நிலைமை வந்து கண்டிப்பாக அந்த ஸ்பீச்சோட முடிவில் இருக்கும். மேபி நீங்கள்லாம் ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்த எல்லா ஆளுங்கட்சிகளும் எதிர்கட்சிகளும் ஒரு பேச்சுக்கு சொன்னோன்னா திமுகவோட ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி என்னென்னா தாவேக்கா இருக்கட்டும் கூட்டின்னு போயிடக்கூடாது.
அதிமுக என்னன்னா தாவேக்கா கூட்டணிக்கு வந்துட்டா மட்டும் போதும் எனக்கு வேற யாரும் தேவையில்லை. இந்த நிலைமையில எல்லாரும் இருக்கும்போது தாவேக்கா வர்றதுக்குள்ள அந்த கூட்டணிக்குள்ள போயிட்டா நமக்கு ஒரு பெரிய சே இருக்கும். முதல்ல வந்து எங்களை வெளியே அனுப்புன்னு கேட்டுக்கலாம்னு சொல்லி பாஜக ஒரு சே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து தாவேக்கா எந்த அணிக்கு போக போகுது, தாவேக்கா யார் தலைமையில் இருப்போம், தாவேக்கா வச்சு எப்படி பண்ண போறோன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த எல்லா கேள்விகளுக்குமான பதில் இருக்கலாம், மக்களுக்கு இருக்கலாம், ஒரு சூசகமாக ஒரு பூடகமாக ஒரு விஷயம் இருக்கும். அங்கேருந்து ஆரம்பிக்கும் கேம் பிளான். ஏன்னா வந்து இங்கே எல்லாரும் மேட்ச் விளையாடுறோம், எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஆனால் மேட்ச் முடிஞ்ச பிறகு தான் தெரியும் ஜெயிச்சவனோட ஸ்ட்ராட்டஜியில் தான் எல்லாருமே விளையாடி இருக்கோம். அவன் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி போட்டு வச்சுருந்தானோ அதுபடி தான் நம்மளை விளையாட வச்சிருக்கிறான் அப்படின்னு தான் எல்லா மேட்ச்சுமே நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு மேட்ச் தான் அரசியலும். ஸோ இங்கே அந்த மேன் ஆஃப் த மேட்ச் வந்து களத்துக்கு வரும்போது அவரோட கேம் பிளான் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரலாம். ஆப்வியஸ்லி சொல்லுமா கூட்டணி பற்றியோ, மக்களுக்கான மெசேஜ், நிறைய வாக்குறுதிகள், இல்லை ஒரு பிரச்சனைக்கான நிலைப்பாடுகள் இதெல்லாம் இருக்கலாம். பட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அல்டிமேட் சீக்ரெசி மெயின்டைன் ஆகுது. உள்ளே இருக்கிற பெரிய தலைங்களுக்கே என்ன பேச போகிறாருன்னு தெரியல. 100% அவரோட ஓன் வேர்ட்ஸ், அவர் என்ன சொல்லணுமோ அதை சொல்ல போகிறாரு. அதனால் அந்த சர்ப்ரைஸ்க்கு நீங்களும் நானும் எல்லாரும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். எழுதி கொடுத்தது இல்லை இந்த தடவை அவர் எப்போங்க எழுதி கொடுத்தாங்க? அவரு நோட்ஸ் எடுத்திருந்தா கூட நீங்கள் யாரும் எழுதி கொடுத்தாங்கன்னு அதாங்க எழுதி இந்த தடவை கொண்டு வரல, ஓனா அடிக்க போறாரு. ஏங்க யாராக இருந்தாலும் படித்த 4 விஷயத்தில் நோட்ஸ் எடுத்து வைக்க மாட்டீங்களா நீங்கள்? நானும் இப்போ அதை தானேங்க, அதுதாங்க அவர் என்ன பேசுகிறாரோ அதை அவர் பேசுவார். அது எப்படி பேசினா அப்படி பேசுவார். எல்லாத்துலேயும் வன்மத்தை காட்டாதீங்க, அப்புறம் நானும் கற்றுவேன், அப்புறம் கமெண்ட்டில் திட்டுவாங்க, அப்புறம் என்ன கிட்டக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எல்லாருமே ஒரு பண்ணுற விமர்சனம் என்ன பண்ணால் கூட்டணி கணக்காக பண்ணுற மாநாடு தான் ஒவ்வொரு தடையும் ஆட்களை காமிச்சிக்கிட்டே இருக்கணும், பிரம்மாண்டத்தை அதிகப்படுத்திட்டே இருக்கணும், கூட்டணிக்காக பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு கூட்டணி கட்சிக்குள்ளே போனால் உங்கள் பலத்தை பார்க்கணும். விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி எந்த எலெக்ஷனையும் சந்திச்சதில்லை, இதான் முதல் எலெக்ஷன். அப்படி சட்டமன்ற தேர்தலில் இதான் முதல் எலெக்ஷனாக இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் பலத்தை காட்டுன்றதுக்காக தனக்கு தேவையான சீட்டுகள் கூட்டணி கட்சிகள்கிட்ட அதிகம் கேட்கறதுக்காக இந்த மாநாட்டை இல்லை இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப பெருசாக பண்ணுறாரு. அது அவர் சீட்டுக்காக இப்படி பண்ணுறாருங்க அப்படின்னு சொல்லலாமா? இப்போ வந்து திமுக நடத்தக்கூடிய மாநாடு, திமுக கூட்டணி கட்சிகள் வந்து விசிகா திருமாவளவன் வந்து அந்த மகளிர் மாநாடு நடத்தினார், மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்தினார், அங்கே உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாநாடு எல்லாமும் திமுக கிட்ட சீட் வாங்குறதுக்கோ திமுக வந்து சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்காக நடத்துகிறாங்களா? எல்லாம் இப்போ இபிஎஸ் ஊராக மக்களை பார்க்குறாரு, அது அதுக்காக நடத்துகிறாங்களா? அமித்ஷாவும் மோடியும் தமிழ்நாட்டுக்கு வர்றது சீட்டுக்காகவும் ஓட்டுக்காகவும் அப்படி கிடையாதுங்க. மக்களை சந்திக்கிறதும், திரும்பவும் சொல்கிறேன், மக்களாட்சி அரசியல்னு வரும்போது இங்கே மக்கள் தான் பிரதானம். மக்கள் அந்த தலைவனை நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக நீங்களும் பார்ப்பீங்க. இருந்தாலும் வந்து யாரோ ஒருத்தரின் தூண்டுதலின் பேரில் இப்படி கேட்க உங்களை நிர்பந்திக்கப்படுறீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். இங்கே மக்கள் தாங்க முக்கியம். நீங்கள் மக்களால் தான் வாக்கு, மக்களுக்காக தான் இங்கே அரசியலே. அந்த மக்களை வச்சு அரசியல் கிடையாது. ஸோ மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு அவருக்கு ஒரு அரசியல் வேலை இருக்குது, ஒரு ட்ராவல் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு இடம் கிக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தமிழகத்தோட கலாச்சார தலைநகர் மதுரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் ஏகப்பட்ட இருக்குது. இதோட கூட்டத்தை பார்த்துட்டு கட்சிகள் வேறு ஒன்று புரிஞ்சுக்கலாம். அதன் வழியில் அது வரலாம், அது பை ப்ராடக்ட். அவங்க இல்லைங்க கட்சிகளாக கண்ண முடிப்பாங்க அப்படி இல்லை. இங்கே நடக்கிறது ரொம்ப தெளிவாக கோலிஸில் கேட்கும்போது சொல்லிட்டாங்க, இங்கே ஒரே ஆள் தான், இங்கே ஒரே சீஃப் கெஸ்ட்டு தான், அது ஒரே விவிஐபி தான், அது விஜய் சார் தான். இது இல்லைனா நீங்கள் மற்ற கட்சிகள் மாதிரி நீங்கள் சொல்கிறது சீட்டுக்காக தான் இது நடக்கப்படுது அப்படின்னா வேறு யாராவது இன்வைட் பண்ணியிருக்கலாம்ல. ஆப்வியஸ்லி ஃப்ரெண்ட்லியாக யாரை வேணால் இன்வைட் பண்ணலாம். நீங்கள் ஆளும் கட்சி, எதிர்கட்சி, அரசியல் கொள்கை எதிரிகளை கூட நீங்கள் இன்வைட் பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. அப்படி யாரையும் இன்வைட் பண்ணி க்ரௌடு காட்டலையே. மக்களுக்காக தலைவருக்கும் மக்களுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு தொடர்பு, அவ்வளவுதான். இங்கே மக்கள்கிட்ட தலைவர் என்ன சொல்ல வராரோ, மக்களுடைய கருத்தை எப்படி புரிஞ்சுக்க போகிறாரோ அதுக்கான ஒரு இடம். இதில் யாருக்கிட்டையும் ஷோ ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதை பார்க்கும்போதே தானாக வைரேறியும், இதை பார்க்கும்போதே கண்ணில் தண்ணி வரும், அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. ஆனால் இது மக்களுக்காக தலைவர் பண்ணக்கூடிய ஒரு திருவிழா, அவ்வளவுதான். அரசியல் இந்த வருஷம் எலெக்ஷன்னா அதுக்கான ஒரு பயணத்தை தொடங்குறாங்க, அதோட இடம் தான் அது, வேற ஒன்றும். ஒரே ஸ்பீச், தளபதி அவர்கள் ஸ்பீச் மட்டும் தான், வேறு யாருமே அதில் பேசலை. இந்த மாநாட்டில் வேறு யாரும் பெரிய அளவில் பங்கு கொள்ளல. இல்லைங்க, இன்றைக்கி 1000 நட்சத்திரம் இருந்தாலும் பகலில் தெரியாது. ஏன்னா சூரியன்ற ஒரு நட்சத்திரம் நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும், அதோட பிரம்மாண்டத்தில் தெரியாது. யார் பேசினாலும் அந்த இடத்துல தளபதி ஸ்பீச் மட்டும்தான் எல்லாருக்கும் வந்து முக்கியம். அதனால் தளபதி மட்டுமே பேச வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சில சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தளபதி மட்டும் தான் அங்கே பேச போகிறான்னு சொல்லுவாங்க. மேபி அதில் வேறு யாரும் சீஃப் கெஸ்ட் இல்லைன்னு சொன்னது மாதிரியான அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கலாம். அதுதான், அதுக்காக ஒரு வரவேற்பு உரை இருக்காது, ஒரு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் இருக்காது, அப்படிலாம் இருக்காது. ஹையரார்க்கின்னு ஒன்று இருக்குது, உள்ளுக்குள்ள ஆஃபீஸ் பேருக்கு சில இடங்கள் இருக்கும். ஆனால் கருத்து யார் சொல்ல போகிறா, ஒரு முகம் ஒரே சொல், அது தளபதியின் சொல்லுன்னு சொல்கிறேன். ஓகே, வேறு என்னென்ன விஷயங்கள் இந்த மாநாட்டில் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது? இல்லை, நான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதையும் சொல்லக்கூடியதெல்லாம் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே சர்ப்ரைஸ் தான் வெயிட் பண்ணி. என்னங்க ஆனதாச்சின்னு ஒரு நாளை காலையோட மாநாடு இதை வந்து லாக் பண்ணுவாங்க, யாரும் உள்ளே வரக்கூடாது, ஃபுல்லாக வந்து சீல் பண்ணி சர்வேலன்ஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் மாநாடு ஈவெண்ட் அப்போ தான் வந்து எல்லாரையும் ப்ராப்பராக கேட்ஸில் அலோவ் பண்ணுவாங்க.
ப்ராப்பர் சர்வேலன்ஸோட. வழக்கம் போல ஒன்று சொல்லுவீங்களே, திமுக வருது, திமுக தடுக்குது, நிறைய விஷயங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதை நீங்கள் எவ்வளோ பண்ணணும் பண்ணிட்டீங்க. இல்லை நீங்கள் எவ்வளோ பண்ணணும் பண்ணிட்டீங்க, அதை தாண்டிட்டோம். இன்னும் நீங்கள் எதாவது பண்ணணும்னா பண்ணுங்க, நாங்கள் அதையும் தாண்டுவோம், அதையும் பார்ப்போம். இந்த இடம் அது இருக்கா இல்லையான்னு இருக்குதுங்க. நான் தான் எத்தனை வாட்டி சொல்கிறதுங்க, அந்த 25-21 ஆனதுல இருந்து 30 லிஸ்ட்டு போட்டு கொஸ்டினர் கொடுத்து ஒரு கட்சிக்கு ஒரு எக்ஸாம் பேப்பர் எழுதுகிற பையன்கிட்ட கொடுத்த மாதிரி இதுக்கு என்ன பதில் அதுக்கு என்ன பதில்னு கேட்டு இடத்த சூஸ் பண்ண விட்டு இதை மாற்றி அதை மாற்றி இத்தனை அம்யூனிட்டிஸ் பண்ணாலும் அது ஒரு குறை சொல்கிறதுக்கு வருவீங்க. அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் பண்ண நாங்கள் தாண்டி வளருவோம். பண்ணுங்க, இன்னும் என்னென்ன பண்ணாங்கன்றது முடியும் போது தெரியும். பண்ணுறீங்க, பண்ணிட்டு தான் இருக்கீங்க, தாண்டிட்டோம்னு சொல்கிறேன். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமக்காக மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்.